ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அரையாண்டு தேர்வுக்குண்டான மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண் வினாக்காக தான் அந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம படிக்க வேண்டியது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் தரவு பண்ணிடுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, சரியா தவறா பொறுத்துக, அடுத்ததாக கூற்றுகள் ஆராய. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் 30 மார்க் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 மார்க் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேங்களா? மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக ஃபஸ்ட்டு லெசனில் சுருக்கமான விடைகளில் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார் போட்டிருப்பேன். ஸ்டார் போட்டிருந்தா எக்ஸாமில் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த முதலாவது விரிவான விடைகள் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுகின்ற அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா அலகு 2 விசையும் அழுத்தமும். வழக்கம் போல புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஒவ்வொரு லெசனுக்கும் தரவு பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் படிக்குவாங்க. இப்போ மிகச் சுருக்கமான விடையில் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததா இந்த 3 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் 5th, 6th, 7th. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா அந்த 3 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் எக்ஸாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த ஸ்டார் போட்டதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 8th கொஸ்டின். சுருக்கமான விடைகள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதி கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உராய்வை வரையறு. இந்த ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அடுத்ததான் விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 5 விரிவான விடைகள் இருக்குது. இதில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் 3 கொஸ்டின். இந்த 3ல் டாப் மோஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்ததான் இந்த 4th கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுமே நீங்கள் படிக்கணும். அடுத்ததா அலகு 3 ஒளியியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடையில 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5ல் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டும் தேர்டும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? எக்ஸாமில் லாட் ஆஃப் டைம் நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் தேர்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 4th, 5th 2 டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையில் 5 முடிஞ்சு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? தென் விரிவான விடைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் விரிவான விடைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டு, தேர்டு, 4th இந்த 3ல எது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு ஒன் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் இந்த பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 4. அடுத்ததாக சுருக்கமான விடைகளில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் இந்த 3வது விரிவான விடையில மட்டுமாச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? வெப்பக்கூடுவை வேலை செய்யும் விதத்தை விளக்குன்றப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து படிக்க வேண்டிய நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த 3ல் 2 கொஸ்டின் படிக்கணும். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2டையும் சேர்த்து 1யும் 3யும் படிக்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானது. அடுத்ததா அலகு 5 சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின். இதில் தேர்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றுக்களை விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் அடுத்ததாக 5th கொஸ்டின். மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன? இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். 3 கொஸ்டின் 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் குறிச்சு கொடுத்துருக்கேன். இந்த 3ல் எது ரொம்ப 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 முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அலகு 6 சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின்,
தென் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஸ்டின். விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய விரிவான விடையிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சானா கூட இதோட சாய்ஸில் வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேர்டு கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அடுத்ததா அலகு 9 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஓகேப்பா. அடுத்ததா மிகச் சுருக்கமான விடையிலையை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், இதில் 5th கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? அதே மாதிரி தேர்டு கொஸ்டினும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நான் ஸ்டார் போட்டதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிங்க, சரிங்களா? அடுத்ததா 7th கொஸ்டின், 9th கொஸ்டின். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் இதில் செகண்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரியா? உலோகம் மற்றும் அளவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 4 இணைகள் இதெல்லாம் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 4 ஸ்டார் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அடுத்ததா 4th கொஸ்டின், தென் 5th கொஸ்டின், அடுத்ததா 7th கொஸ்டின், அடுத்ததா 8th கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள், படிச்சிருங்க. அடுத்ததா அலகு 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். எப்போவுமே கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி புக் பேக் இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸை படிச்சிருங்க. தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம சேனலில் ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு என்ன பாருங்க அப்படின்னா வீடியோ பாருங்க. உங்கள் தமிழ் மீடியம் நண்பர்கள் இருந்தால் நம்ம சேனலை என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததா சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின். அடுத்ததா 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், தென் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். இதில் ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். நம்ம இந்த கொஸ்டினை படிக்காமல் எக்ஸாம் கால்குள்ள போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ கட்டாயமாக அதை படிச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அலகு 11க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், தென் 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய விரிவான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 4வது கேள்வி படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன். இதில் ரொம்ப முக்கியம் என்னதுதான் 4வது ஒன்று தான். நம்ம கட்டாயமாக எக்ஸாம் காலுக்கு படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு கேள்வி இந்த அமிலமலை கொஸ்டின். ஸோ கட்டாயமாக படிச்சிருங்க. அடுத்ததான் உயர் சிந்தனை வினான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அணு அமைப்பு. இதில் சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். தென் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா 4th கொஸ்டின். அடுத்ததா பாடம் 13 இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்கு நான் காரணம் கூறுகின்றக்கா. இதில் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வரையறை. இந்த வரையறை ஒன் டைம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் வரையறை கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், தென் 5th ஒன். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு, 4th ஒன். இதில் இந்த 4th ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஒரே ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அலகு 15. வழக்கம் போல தான் புக் பேக் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிங்க. தென் சுருக்கமான விடையில் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். தென் விரிவான விடைகளில் நிலக்கரியின் பல்வேறு வகைகளை விளக்குது எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்தா அந்த தேர்ட் கொஸ்டின் ஒரே ஒன் டைம் கேட்டிருக்காங்க. அடுத்ததா அலகு 16 நுண்ணுயிரிகள். பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தர பண்ணியிருக்கேன், சரிங்களா? சுருக்கமான விடைகள், மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் இதில் இந்த 5 கொஸ்டினுமே எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு லைன் 2 லைன் தான் வரும். ஸோ இந்த 5ஐயுமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததா சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த லெசனில் நான் படிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்டும் 4th ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ சென்டம் எடுக்காம எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை சேர்த்து, அதாவது தேர்டையும் 5th சேர்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் ஆவரேஜாக ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுமே போதுமானது. அடுத்ததா தாவர உலகம்.
இதில் மிகச் சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், இதில் நான் எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கணும் அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்வி, எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா ஸ்டார் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டார் போட்ட கொஸ்டினை கட்டாயமாக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்ததாக சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விரிவான விடைகளே ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான விடைகளே. ஏன்னா எல்லாமே வந்து கலந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக உண்டு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க வேண்டிய பாடம் இந்த லெசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்தும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த தேர்டு கொஸ்டின் ஒரே ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததா அழகு 18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிகச் சுருக்கமான விடைகளில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின், தென் சிக்ஸ்த் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விரிவான விடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும், இந்த ஃபர்ஸ்ட்டு தேர்டு 2 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா 2ல் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கன்ஃபார்ம். அதுவும் இந்த மனித கண்ணின் உள்ளமைப்பின் படமுறைந்து பாகம் குறிக்கலாம் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சென்டம் எடுக்கும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் ஒன்றையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 19 விலங்குகளின் இயக்கம். இதில் மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் வேறுபடுத்துக முடிஞ்சளவுக்கு எல்லா வேறுபடுத்தும் படிச்சிருங்க. இந்த முதலாவது வேறுபடுத்துக ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததா இந்த கொஸ்டின் நம்ம கட்டாயம் படிக்க வேண்டிய கொஸ்டின், எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த தேர்டு கொஸ்டின். சரிங்களா? பறவையின் எலும்புக்கூடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விரிவான விடைகளில் இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் 5 விரிவான விடைகள் இருக்கு. 5ல் 2 கண்டிப்பாக படிக்கணும். 1வது 3வது கட்டாயமாக படிக்கணும். 5வது சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 5வது கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 20. வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் தர வேண்டியீங்க. சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சயின்ஸுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயமாக என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி 8th மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.